ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சாத்தூர் சங்கர். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம லைட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோ அடுத்தடுத்து கண்டினியூவாக டெய்லி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோனா, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், நம்ம ரோட் டார்ச் வந்து கண்ட்ரோல் போடாமல் நேற்று வீடியோவில் வந்து நான் செக் பண்ணி காட்டியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம கண்ட்ரோல் போட்டு செக் பண்ணியிருக்கோம். பாருங்கள், எப்படி டிசைன்ஸ் வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்கும் வந்து நம்ம பார்த்திங்கன்னா சோனா கண்ட்ரோல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்க்க ரொம்பவுமே அருமையாக இருக்குது. டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு தட்டியாக செக் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். சாயங்காலம் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து ஊருக்காரங்க செவில்பட்டி ராஜா ஆடியோஸ் அவங்க வந்து தட்டி இன்றைக்கி வந்து நம்ம டெலிவரி எடுக்கிறேன்னு இருக்காங்க. அதனால் நம்ம தட்டி வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ரோட் டார்ச் கண்ட்ரோல் போட்டு நான் செக் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ரோட் டார்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், கால் பண்ணுங்கள். சூப்பராக அந்த மாதிரி தட்டி வந்து நம்ம குறைஞ்ச ரேட்டில் சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மலர் மங்கை ஏற்கனவே ஸ்டில்லாக வச்சு நான் எரிய வச்சு காட்டியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம கண்ட்ரோல் வந்து போட்டாச்சு. இது பழைய தட்டி தான் பல்ப் கட்டுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது மாற்றணும், ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், படம் எப்படி மலர் தூவும் மங்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இப்போ வர புது மாடலில் வந்து நம்ம பூ மாதிரி ரவுண்டாக போடுவோம், இல்லைன்னா வேறு மாதிரி டிசைனாக போடுவோம். இது வந்து அப்போ இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போடும்போது இந்த மாதிரி போட்டிருக்காங்க. 8 mm கட்டியிருந்ததெல்லாம் நம்ம மாற்றி நம்ம 12 volt ரன்னிங் பல்ப் வந்து கட்டியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்குது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ரோட் டார்ச்சில் அந்த டபுள் பெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பெண்டை மட்டும் நான் வச்சு செக் பண்ணி பார்த்துருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ரோட் டார்ச் ஃபுல்லாக கூட போடணும் தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம பிரித்து கூட ஒரு சின்ன இடத்துல நம்ம இந்த மாதிரி கட்டிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம பேர் தட்டி, அதாவது 20க்கு 50 பேர் தட்டி 2 பாட்டம் 2 பீஸ் வந்து இதில் வந்து இருக்குது. இது வந்து பேர் வந்து நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து பேர் தட்டி வந்து நான் வந்து சும்மா செக் பண்ணி தான் காட்டியிருந்தேன். பேர் இந்த மாதிரி பேர் ஓட வச்சு காட்டல. இதில் பாருங்கள், நம்ம இப்போ அந்த அண்ணன் வந்து ராஜா ஆடியோஸ் அவங்க வந்து கல்யாண வீட்டுக்கு வந்து கட்ட போகிறாங்க. அதுக்காக நம்ம இந்த பொண்ணு மாப்பிள்ளை பேர், அம்மா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய செட்டு பேர் எல்லாமே நம்ம போட்டு ஓட விட்ருக்கோம். பாருங்கள், செவில்பட்டி ராஜா ஆடியோஸ் செவில்பட்டி. அடுத்தது டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சைஸுக்கு போட்டால் தான் நம்ம ஏதாவது ஒயரை தூக்கி கட்டும்போது அல்பாபட்ஸோ இல்லை டிசைனோ பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சின்னதாக போட்டோம்னா நம்ம மேலே தூக்கி கட்டும்போது அது வந்து நமக்கு ரொம்பயுமே சின்னதாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாகவும் இருக்கும். அடுத்து கார்ட்டூன் டிசைனும் வரும் பாருங்கள், அதுவும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கார்ட்டூன் பார்த்திங்கன்னா அந்த நாய் ஓடுற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு கொடையில் வந்து கலர் கலராக வர மாதிரி, அந்த மாதிரி டிசைன்ஸும் நிறையா நம்ம போடுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து T1000S தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளூடூத் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணலை. ஏன்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து எல்லாமே ஒரே டிசைனாக, அதாவது நம்ம வந்து பேர் மட்டும் அப்பப்போ மாற்றுற மாதிரி இருக்கும். டிசைன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா வரும். அப்படிங்கிறதால நம்ம வந்து ப்ளூடூத் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணலை. இதில் வந்து நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம டிசைன் வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து நேரில் தான் வந்து நமக்கு ப்ரோக்ராம் போடணுன்ட்டு தேவையில்லை. நீங்கள் மேட்ரு என்னன்ட்டு அமுச்சு விட்டு கூகுள் பேயில் காசு போட்டு விட்டிங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு மேட்ரு நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிவிட்ருவோம். அதை நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இதில் டிசைன்ஸ் பாருங்கள், எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக போட்டிருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே செக் பண்ணி முடிச்சாச்சு.
இப்போ வரைக்கும் சாயங்காலம் ஆயிடுச்சு. அண்ணன் வண்டி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு தட்டியாக நம்ம வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 தட்டி நம்ம வந்து போட்டிருக்கோம். இவங்க எந்த ஊர் பார்த்திங்கன்னா, அதாவது ராஜா ஆடியோஸ் செவல்பட்டி இந்த நிற்கார் பார்த்திங்களா, இவர் தான் ஓனரு. அந்த வண்டி மேலே நிற்கார்ல, அவங்க வந்து ஓனருடைய அவங்க பையன் அவர் வந்து. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு தட்டியாக நம்ம வண்டியில் ஏற்றி செக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ணனுக்கு என்னென்ன தட்டின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டார்ச்சு, அதுக்கப்புறம் நம்ம 8-24 12-48 அந்த டிசைன் அந்த 6x6 தட்டி 2, அதுக்கப்புறம் ஏற்கனவே பழைய தட்டி வர பல்பு கட்டுறது கொடுத்துருந்தாரு, வெல்கம்மு, அதுக்கப்புறம் மலர் மங்கை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பூந்தொட்டி, அந்த மாதிரி 8mm வந்து கட்டியிருந்தது. அது எல்லாமே பிரிச்சுட்டு இப்போ வந்து பூராமே பெயிண்டிங் போட்டு ரீவொர்க் பார்த்து சூப்பராக எல்லா தட்டியும் நம்ம புது தட்டி மாதிரி நம்ம அண்ணனுக்கு வந்து கொடுத்துருக்கு. நம்ம அண்ணன் நம்ம வேலையை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது வேலை, இது மாதிரி பழைய தட்டி வந்து நம்மக்கிட்ட நிறையா இருக்குது, ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுறேன், எனக்கு பிரித்து இந்த மாதிரியே நீங்கள் பல்ப் கட்டி கொடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. நம்மளோட வேலை வந்து பிடிச்சி போய் அண்ணன் வந்து அடுத்து நமக்கு வேலை தரேன்ருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து தட்டி கட்டி முடிச்சாச்சு. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அந்த பிக்சல் தட்டியாக ஒரு சைடு கட்டிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு சைடு மட்டும் கட்டிட்டு இப்போ நம்ம பிக்சல் தட்டி வந்து இப்போ நம்ம ஏற்ற போகிறோம். பிக்சல் தட்டி இது பார்த்திங்கன்னா ரோட் ஆர்ச்சோட கால் தட்டி, 2 கால் தட்டி இருக்குது. நம்ம பத்தலைன்ட்டு நம்ம மறுபடி அது என்ன சொல்லுவாங்க, பட்டைக்கட்டு வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ணன் இவங்க பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு 2 மணி 3 மணிக்கு வந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஏற்றி போகிறதுக்கு ஒரு 4-5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் எல்லாத்தையும் செக் பண்ணி ஒன்றா பொறுமையாக எடுத்து செக் பண்ணி அண்ணனுக்கு காட்டி எல்லாமே எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு அண்ணாங்களுக்கு. ஓகே நண்பர்களே, இது மாதிரி தொய்ந்தி நம்மளுடைய சேனலை வந்து லைட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமேவும் நான் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். அதனால் வீடியோ பார்த்துட்டு சும்மா போகாமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.